இயேசுவின் சீடர் மனுஷரை பார்த்து கேட்ட கேள்விகளில் ஒன்று ரோமர் 8:31 தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று கேட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் விசுவாச சபை மக்களை பார்த்து தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று கேட்டார். தேவனோடு நெருங்கிய உறவு வைத்து தேவனையே சார்ந்து வாழ வேண்டிய அவசியத்தை இக்கேள்வி வாயிலாக கூறினார். ஜெர்மனியில் ஹிட்லரின் சர்வாதிகார ஆட்சி நடந்தபோது யூத இனத்தைச் சேர்ந்த தேவ பக்தி நிறைந்த ஒருவரை தனிமை சிறையில் அடைத்து வைத்தனர். அங்கு அவர் யாரையும் பார்க்கவோ பேசவோ இயலாது. ஆனால் காவலர்கள் இவர் யாருடனோ பேசிக்கொண்டே இருப்பதைக் கண்டு அவரிடம் தனிமையில் யாருடன் பேசிக்கொண்டு இருக்கிறீர் என்று கேட்டனர். அதற்கு அவர், இங்கே நான் யாருடனும் பேசாதபடிக்கு என்னை தனிமையாக்கி விட்டீர்கள். ஆனால் உங்களால் பிரிக்க முடியாத கடவுள் என்னோடு இங்கும் இருக்கிறார். அவரிடம்தான் என் மனதில் உள்ளவைகளை பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றார். ஆச்சரியப்படும் வகையில் 1 மாதத்தில் விடுதலை அடைந்தார். எனக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நாம் தனிமைப்படுத்தப்படும் வேலைகள் வரலாம். பேசவோ பழகவோ மனதில் உள்ள எதையும் பகிர்ந்து கொள்ளவோ யாருமில்லாமல் போகலாம். நம்மை விட்டு எல்லாம் பிரிக்கப்படலாம். ஆனால் உலகம் பிரிக்க இயலாத ஒன்று உண்டு, அதுதான் தேவ உறவு. 1000 உறவுகள் இருந்தாலும் தேவ உறவுக்கு அது இணையாகாது. வாழ்க்கையில் தனிமை பயணங்களில் தேவ உறவை தவிர வேறு எந்த உறவும் நமக்கு உதவி செய்யாது. சோதனையான சூழ்நிலைகளில் தாவீது தன்னுடைய நண்பர்களை உறவினர்களை விட்டு பிரிந்து போக நேரிட்ட போது தன் மனதில் உள்ளவைகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டு ஆறுதல் அடைந்திட தேவன் அவரோடு கூட இருந்தார். தேவனோடு மனமிட்டு பேசிய வார்த்தைகள் தான் இன்றும் அநேகரிடம் பேசுகின்ற சங்கீதங்கள் என்ற வேத பகுதி. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவ உறவில் பலப்படுவோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்ற வேத வாக்கு நம்முடைய வாழ்வின் அனுபவமாக மாறட்டும்.